ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக ஒரு கீ செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 3 கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். க்ரீன் கலர் கண்டிப்பாக வேணும். மற்றபடி ஃப்ளாருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது 2 கலர் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 3 கலர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹூக் சைஸ் வந்து 2.5 mm, சிசர், கீ செயின் ரிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ, உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கு எந்த கலர் மெயினாக நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களோ அந்த கலரில் மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் 3 செயின், 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் நம்ம 13 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷே வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு yarn over பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அது வழியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் அகெயின் yarn over பண்ணி 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் க்ரோஷே வந்து 13 பண்ணணும். செயின் 3யோடு சேர்த்து 13, சரிங்களா? ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 13 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ இந்த பேக் சைடில் இருக்க த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 3 செயின் போட்டோம்ல, அதில் 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம செயின் 3 போட்டுக்கோங்க. அகெயின் 3 செயின். இப்போ எங்கே செயின் போட்டிங்களோ அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ நம்ம இந்த சர்க்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு வரணும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் எதுவுமே தெரியாது, க்ரோஷே இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் பேசிக் ஸ்டிச்சஸ், அதாவது கிளாஸஸ் நிறைய போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 3வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரவுண்டும் அகெயின் இன்க்ரீஸிங் ரவுண்டு தான். ஸோ அதுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு 2 டபுள் க்ரோஷே பண்ணிக்கணும், அதாவது இன்க்ரீஸ். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் 2 டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸ். 1, அதுலேயே இன்னொன்று. அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து 1 2 1 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சில் 1, அடுத்ததில் 2. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது 3வது செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்ட் வந்து அகெயின் 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போ செயின் போட்ட ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நம்ம 1 1 2 அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 3வது செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கலர் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கலர் எடுத்துக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துருக்கிற கலர் எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் போய் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும், அடுத்து ஒரு செயின் போடணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல எட்ஜ் க்ரியேட் பண்ணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு.
ரொம்பவே அழகாக ஒரு பார்டர் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அதில் 3 செயின் 1 2 3. அடுத்து இந்த மேஜிக் சர்க்கிளில் 14 டபுள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. அதாவது 3 செயின் போட்டோம்ல, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. ஸோ அதோடு சேர்த்து நம்ம டோட்டலாக 15 பண்ணணும். 15 டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போயிட்டு, அதாவது 3 செயின் போட்டோம்ல, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ 1 2 3 4 5 செயின். இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 2வது செயினில் போய் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த செயினில் ஆஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் ட்ரிபிள் க்ரோஷே. போட்டுட்டு ஸோ இப்போ 2 ஸ்டிச்சை பக்கத்தில் இருக்க 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் 1 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 3வதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அகெயின் 5 செயின் 2 3 4 5 செயின். ஸோ ஹூக்லேருந்து 2வது செயினில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்த செயினில் ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்ததில் ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ 2 வாட்டி ஆன் ஓவர் பண்ணணும் ஹூக்கில். இப்போ நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. டோட்டலாக நமக்கு 5 இதழ்ஸ் வந்திருக்கும். 5 இதழ் வந்திருக்கும். ஒரு ஸ்டார் ஷேப்பில் வந்திருக்கும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சென்டராக ஹூக் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த பேக் சைடில் இருக்குல்ல, அந்த த்ரெட்டை அது வழியாக கொண்டு வந்துடுங்க. வெளியில் கொண்டு வந்துடுங்க அந்த த்ரெட்டை. இப்போ நம்ம முடித்த த்ரெட்டு அப்படி சைடில் தான் இருக்குது. சென்டராக இருக்க த்ரெட்டை மட்டும் வெளிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு, இப்போ நீங்கள் கீ செயினில் போடுறதா இருந்தால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இந்த கீ ரிங்கில் இந்த மாதிரி விட்டு எடுத்துகிட்டு அகெயின் பேக் சைடாக அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும்பொழுது இருந்ததில்ல, அந்த த்ரெட்டை சென்டராக கொண்டு வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. ஸோ கீரிங் இப்போ நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கீரிங்கில் வேண்டாம், நீங்கள் ஒரு ஃப்ளவர் வேஸில் ஒரு ஸ்டிக்கு மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக்கு தான் அட்டாச் பண்ணணும். அது நம்ம லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கீரிங்குக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சர்க்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃப்ரண்ட் சைடு, அதாவது ரைட் சைடு இருக்குல்ல, ராங் சைடு பேக்கில் இருக்கணும். ரைட் சைடு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க த்ரெட் இருக்குல்ல, அதை இந்த சென்டர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்டு பண்ணிடணும் இல்லையா, அது இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் செகண்ட் ரவுண்டில் நம்ம நாட் பண்ணிக்கணும். கீழே இந்த மாதிரி சென்டருக்கு நெக்ஸ்ட்டு ரவுண்டு அதில் நல்லா டைட்டாக நாட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நீங்கள் கீழே பண்ணிடக்கூடாது. சென்டருக்கு கொஞ்சம் பக்கத்தில் கீழே இறங்கின மாதிரி அங்கே நல்லா டைட் பண்ணிக்கோங்க.
நல்லா டைட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டையும் கட் பண்ணிடலாம். ஸோ இதை அப்படியே இப்படி நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த பெருசாக நீண்டு இருக்குல்ல, நீளமாக இருக்கிற பகுதியை வந்து அப்படி இப்படி உல்ட்டாவாக ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ரோஸ் மொட்டு மாதிரி நமக்கு வந்துடும். பட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை நல்லா ப்ராப்பராக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அந்த நம்ம எட்ஜு க்ரியேட் பண்ணோம்னா அது வந்து நல்லா அழகாக வெளியில் தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு ஸ்டிக்கு வேணும், கீரிங்கு வேண்டான்னா நீங்கள் கீழே இப்போ இந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல, இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சென்டராக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கீ செயின் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் ஆர்டர் எடுத்திங்கன்னா, பல்க் ஆர்டர் எடுத்திங்கன்னா நிறைய பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் நிறைய பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்கமும், அதாவது இதில் லாபமும் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கீரிங்காக உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரீன் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணலான்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சென்டராக ஸ்டிக் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.